உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நீ ஒரு பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்க போற. அக்கேனம் படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கீர்த்தி பாண்டியன் கேப் டிரைவரா வராங்க. அருண் பாண்டியன் அந்த கேப்ல துப்பாக்கியை தொலைச்சிடுறாரு. வில்லன்கள் கேங்க்கு வேலையே லவ் ட்ராப் பண்ணி இளம் பெண்களை கடத்தி ஏமாத்துறதா. இந்த கேங் கிட்ட கீர்த்தி பாண்டியனும் அருண் பாண்டியனும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வில்லன்கள் கேங்க்கு இவங்கனால என்ன ஆக போகுது, இல்ல இவங்களோட இருக்கிறவங்கள வில்லன்கள் கேங் என்ன பண்ண போறாங்கன்ற பரபரப்பு தான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் நான் சொன்ன கதை தான். கமர்ஷியல் கிரைம் த்ரில்லருக்கு எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தின ஒரு கதை தான். கீர்த்தி பாண்டியன் கேப் டிரைவரா வராங்க. அவங்க மக, அம்மா, இந்த 3 பேருக்கும் ஏதாவது நடந்துருமோன்ற பயம் ஆடியன்ஸ்க்கு நிச்சயமா கடத்தப்படுது. அது போக கீர்த்தி பாண்டியனை அந்த லவ் டிராப்ல மாட்டி ஏமாறும் போது அட பாவிகளான அவங்களோட சேர்த்து நம்மளையும் சொல்ல வைக்குது. அப்புறம் ஒரு பாட்டு நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ், கதை எந்த அளவுக்கு அம்சமா பொருந்தி இருக்கும், ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தொய்வாதான் அமைஞ்சிருக்கு. விறுவிறுப்பான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சீன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் பிளாஷ்பேக்கு படம் டோட்டலாவே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ்னால ஈஸியா ஜட்ஜ் பண்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி பாண்டியன் வர போர்ஷன்ஸ் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பழைய தெலுங்கு படம், ஹிந்தி படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. பிளாஷ்பேக் உட்பட எல்லாமே நம்மளால அசியூம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே தான். மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுருங்க. ஐடி, அரசியல், விளையாட்டுன்னு எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்பயும் அவங்கள ட்ராப் பண்ணி ஏமாத்துற கும்பல்கிட்ட இருந்து எப்படி நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்ன்ற சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்குற இந்த படத்துக்கு அப்ளாஸ். அப்புறம் என்ன, தியேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணாம பாருங்க. மிஸ் பண்ணவங்க ஓடிடில கண்டிப்பா பாக்குறதுக்கான பெஸ்ட் படம் தான் அக்கனம். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.